சாரதா வந்து வீட்ல விட்டுட்டு வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்க வந்து காவேரி வந்து ஏம்மா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சாரதா கேட்டு அழுதுட்டு அவங்க வந்து மடியிலேயே படுத்துக்கிறாங்க. உடனே வந்து எழுந்துருடி வீட்டு வேலை செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் உன் மடியிலேயே படுத்துருக்கேன். என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. காவேரி குழந்த மாதிரி வந்து மடியில் படுத்துக்கிறத நினச்சி சாரதா அழுறாங்க. நான் எப்படிடி உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு வராரு. என்னப்பா வந்து சாரதா கிடச்சிட்டால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தாத்தா கேட்குறாரு. எல்லாம் கிடச்சிட்டாங்க தாத்தா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அவங்க 2 பேருக்கு பிரச்சனை, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. இதுக்கப்புறம் காவேரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் நான் இருக்கணும். நான் வந்து என் பொண்டாட்டின்ற உரிமையில் நிறைய விஷயங்கள் நான் செய்ய போக அது வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடுது. காவேரி பொறுத்த வரைக்கும் நான் மூணாம் மனுஷன் தானே, கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தாத்தா அப்படின்றாங்க. சரிப்பா, ரொம்ப நேரமாக குழந்தை வந்து யார்கிட்டையுமே பேசலப்பா, ஏன்னே தெரியல, ரொம்ப சோகமாக இருக்கா, என்னென்னு போய் பாரு விஜய் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே ஏன் சாப்பிடல நீ, வந்து சாப்பிடுவா, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. உடனே வந்து அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சின்னையா, ரொம்ப நேரமாக சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னோடனே என்ன அம்மு இப்படி பண்ணிகிட்ருக்க, அதான் சொல்கிறாங்கல்ல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே இல்லை எனக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்போ தான் நான் சாப்பிடுவேன். என்னது அம்மாவா அப்படின்னா, ஆமாம் எனக்கு அம்மா வேணும்ப்பா, என்னால் முடியல, ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கல்ல அதில் வந்து அம்மாவை கூட்டணும் சொல்கிறாங்க, அம்மாவும் நானும் இருந்து அழகாக வந்து அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கலந்து போவோம்ல, சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமில் நானும் அம்மாவும் கலந்துன்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு வந்து மிஸ் வந்து அம்மாவாக இருந்தால் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு, அப்போ மிஸ்ஸை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, அப்படி இல்லை என்னோடய அம்மாவை எனக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு அம்மு, இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது, புரியுதா இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உனக்கு எல்லாமே தெரியும்ல, இப்படி அடம் பிடிச்சா எப்படி நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து பாரு அம்மு சொல்கிறத கேளுன்னொன்னே அம்மா வந்து கேட்காம அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய்க்கு செமையாக கோவம் வந்து அப்படியே முறைச்சி அப்படியே கத்தி வந்து கை வாங்க பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து ஓடி வந்து என்னடா நீ குழந்தைக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆகிறாரு. உடனே ஓடி போய் அம்மா வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. அந்த வந்து வேலை செய்கிறவங்க கிட்ட செல்விக்கிட்ட போய்ட்டு கட்டிக்கிறாங்க. என்ன சின்னையா இப்படி பண்ணுறீங்க, பாவம் குழந்தை பயந்துட்டா தெரியுமா அப்படின்னோடனே உடனே வந்து கட்டிக்கிட்டு அழறாங்க. அப்படியே ஓடி போயிடுறாங்க பெட்ரூமுக்கு. அம்மா பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்காடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, போய் சொல்லி புரிய வைடா அப்படின்னோடனே பின்னாடியே போகிறாங்க. போங்கப்பா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை அழறா. அப்புறம் குழந்தைய சமாதானப்படுத்தி அப்படியே தூங்க வைக்கிறார் விஜய். நான் இப்போ என்ன பண்ணுறது, அவள் அம்மா அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, என்னையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, இது சூழ்நிலைக்கு எப்படி மாறப்போகுதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறார் விஜய். இங்கே வந்து சாரதா வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா, குழந்தை நீங்கள் லேட்டாக போனீங்கன்னு சொல்லிட்டு எதாவது கேட்டாலன்னொன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சாரதா கிட்ட சொல்லி புலம்புறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன் அத்தை, காவேரியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நான் என்ன சொன்னாலும் காவேரி என் மேலே கோவப்படுறாங்க, என்னை பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் எப்படி காவேரிக்கு பழைய நினைவுக்கு கொண்டு வருவேன், இவளுக்கு அம்மாவை நான் எப்படி கூட்டின்னு வருவேன், குழந்தை வேற இப்படி வந்து மனசு கஷ்டப்படுறா, நான் என்ன பண்ணுறது தெரியல அத்தை அப்படி சொல்லிட்டு புலம்புறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, எல்லாமே மாறும்னு சொல்லிட்டு சாரதா ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னாச்சுமா அப்படின்னோடனே உடனே வந்து என்னடி பண்ணுறது, உங்கள் ஸ்கூலில் ஏதோ குழந்தைங்களுக்காக நிகழ்ச்சி நடக்குதாமே, அந்த நிகழ்ச்சியில் என்னோடய அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடம்பிடிக்கிறா போல் இருக்கு. அதான் தம்பி மனசு கஷ்டப்பட்டு புலம்புறாரு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, குழந்தை பாவம் தான் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாம் கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க. பாவம் அம்மு அப்போவே வந்து ஒரு மாதிரி இருந்து ஸ்கூல்லையே அவன் முகத்தை பார்க்கவே முடியல, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அம்முக்கு அம்மா இல்லைல்ல, அதனால் அம்முவும் நானும் ஒரு சின்ன வந்து நிகழ்ச்சி வந்து பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்கல்ல, நாங்களும் ஏதாவது பண்ணலாமா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அம்முவோட அம்மாவா அதில் கலந்துக்கலாம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. மிஸ் நிஜமாவா அப்படின்னோடனே நிஜமாதாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து கான்செப்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அம்முக்கு வந்து இந்த காஸ்டியூம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அதே ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அம்முக்கிட்ட அம்மும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம கலந்துக்க போகிறோம், நான் எப்படி மிஸ் கலந்துக்க முடியும், எனக்கு தான் அம்மாவே இல்லையே, அம்மா இல்லைன்னா நான் மிஸ் நான் இருக்கேன்ல, நீயும் நானும் இதில் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தை.